நீங்க காமன் மேன் ஷோ எதுக்காக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியவே இல்ல. ஏதாச்சும் கிறுக்குத்தனமா, பைத்தியக்காரத்தனமா ஏதாச்சும் ஒருத்தன் பண்ணான் அப்படின்னா, அவன வந்து செலக்ட் பண்ண வேண்டியது. போன சீசன் மாரி, திவாகர் மாரி ஒரு 10 திவாகர் இருந்தா போதும் அப்படின்ற மாரி நம்மளுக்கு இப்பவே பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, போன சீசன் "டேய் இவங்கெல்லாம் கண்டஸ்டன்டா" அப்படின்ற மாரி சீசனே ஒழிச்சு கட்டுற லெவல்ல இருந்துச்சு. கடைசியில அந்த பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு வாங்கிட்டு ஒண்ணு பண்ணல அப்படின்னா, அந்த சீசன் இன்னும் மொக்கையா இருந்திருக்கும். இந்த சீசன் ரொம்ப நம்புனோம். 10வது சீசன் காமன் மேன்லாம் வேற லெவல்ல ஆட்கள் எடுக்க போறாங்க அப்படின்ற மாரி தோணுச்சு. ஆனா, இப்ப இந்த எபிசோட்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தோணுது, இந்த சீசன் அது மாரி தான். விடு விடு ஃப்ரீயா விடு அப்படின்ற மாரி தான் இருக்கு. இப்ப பிக் பாஸ் காமன் மேனோட 3 எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நைட்டு 12 மணிக்கு. இத பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் புரியுதுடா அப்படின்ற மாரி தான் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதனால வந்து முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது வந்து காமன் மேன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முனியம்மா அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. அவங்களும் ஒரு யூடியூபர் கூட தான். சரி இன்னசென்ட்டான ஆள் உள்ள போனா நல்லாயிருக்கும். இவங்க என்ன கேட்டகரியில கொண்டு வராங்க, தீபாக்கா, அதுக்கப்புறமேட்டு தாமரை அவர்கள் ஒரு டாஸ்க் பண்ணாங்கல்ல, அந்த மாரி லெவல்ல வந்து இவங்களுமே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு லிட்டரலி வந்து அந்த ஒரு கிக் பாக்ஸிங் பண்ண ஒருத்தர். அவரு என்ன பண்ணாருன்னே தெரியல. அவர வந்து மேடையிலேருந்து எந்திரிச்சு வந்து செலக்ட் பண்ணி அவர செலக்ட் பண்றானுங்க. எதுக்காக அந்த தம்பிய செலக்ட் பண்ணாங்கன்னே தெரியவே இல்ல. அப்புறம் ஒருத்தன் நான் தான் எல்லாம். இந்த பிக் பாஸ்க்கே நான் வந்து எல்லாம் பண்ண போறேன். உங்களுக்கு புரொடியூஸ் பண்ண போறேன்டா. உங்களுக்கு காசு குடுக்க போறேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஏதேதோ பேசிட்டு இருக்காரு. அவர பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்றானுங்க. எதுக்குடா செலக்ட் பண்ணீங்க? அப்படின்ற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் வந்து 2 பொண்ண வந்து கொலாஅடி சண்டை மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் அடிச்சுக்கங்க. ஏதோ பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி அடிச்சுக்குவீங்களோ, இப்படி அடிச்சுக்கங்கன்றோன்னே, அவங்களும் வந்து கன்டென்ட் பண்ற மாரி தெரியல. அது பார்க்கும்போதே தெரியுது. சொல்லி வச்சு நீ இந்த மாரி பேசு, அந்த மாரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லி வச்சு பண்ண மாரி தெரியுது. 2 பேரும் அதே மாரியே அடிச்சுக்கிறாங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட்ன்னு போடுறாங்க. அந்த 2 பொண்ணுங்களையும் ஹோல்டு பண்றாங்க. இன்னைக்கு ஒரு 2 பேர செலக்ட் பண்ணியிருக்காங்க. மித்தவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்டு பண்றாங்க. அவங்களலாம் பார்க்கறதுக்கு ஒரு சில நபர்கள காமன் மேன் மாரி தெரியுது. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஷோக்காண்டி தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா, இந்த ஒரு குமுதம்னு நெனைக்கிறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாமே போயிட்டு இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. அதுல நெறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. அவங்களோட டாக் பேக்ல ஏதோ சொல்றாங்க. அத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுறாங்க. எங்கள ட்ரிகர் பண்றாங்க. எங்கள நோஸ் கட் பண்றாங்க. அதுவும் செலக்ட் ஆகுறவங்கள ஒரு மாரி ட்ரீட் பண்றாங்க. அதுவும் இல்லாம நார்மலா வரவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி விடுறாங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. அவங்க இன்டர்வியூ பார்த்துட்டு தான் நான் ஷோவே பார்த்தேன். எனக்கும் அது ரிலேட் ஆச்சு. என்ன அப்படின்னா, செலக்ட் ஆக போறவங்கள்ட்ட இவங்க ஒரு மாரி பேசுறானுங்க. இவங்க ரிஜெக்ட் பண்ண போறவங்கள்ட்ட ட்ரிகர் பண்ற மாரி பேசுறானுங்க. அதனால நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, இது வந்து கண் துடைப்புக்காக தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்றாய்ங்க. இதுக்கு எதுக்குடா நீங்க காமன் மேன் ஷோன்னு வச்சுக்கிட்டு, டைரக்ட்டா நீங்க பிக் பாஸ் ஷோவே ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிரலாம். இன்னும் தெலுங்குல பொறுத்தளவு வந்து அக்னி பரிக்ஷான்ற ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சு. சுவாரஸ்யமா இருந்துச்சு. முடிஞ்சா ப்ரோமோ கூட பாருங்க. அவ்ளோ சுவாரஸ்யமா பண்றாங்க. டாஸ்க் எல்லாம் ஹெவியா இருக்கு. பிக் பாஸ் லெவலுக்கு அத பண்றாங்க. யார் உள்ள போவா? யார் எலிமினேட் ஆக போறான்னு சொல்லிட்டு 4 பேர்லாம் எலிமினேட் பண்றாங்க. இது இப்ப தான் ஸ்டார்ட்டிங்னால நம்ம ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்றது கூட இல்லாம, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம். ஆனா இந்த ஷோ பார்க்கும்போது இப்பயே நம்மளுக்கு தெரியுது, இது எந்த அளவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பிக் பாஸ் காமன் மேன் ஷோ எல்லாம் நீங்க பார்க்குறீங்களா? இல்ல பிக் பாஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.